கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆமீன். இன்னைக்கு நம்ம இன்னொரு கிரீடத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க நீதியின் கிரீடத்தை பத்தி பவுல் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் அவரோட ஓட்டத்தை அவர் முடித்து விட்டார். நம்மளும் யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவர் இங்க ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. நம்ம ஒரு நாள் ஓட்டத்தை முடித்து பரலோகத்திற்கு போகும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கர்த்தரோட வருகையை காத்து கொண்டு இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம வருகை இல்லை என்று அநேகர் சொல்லுகிற காலம் வரும். சில டைம்ல நமக்கே கூட வருகை ஏன் இவ்வளோ தாமதமாகுது, கர்த்தருக்காய் நான் காத்து கொண்டிருக்கேன், நீதியாய் நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வருகைக்காய் காத்து இருக்க நமக்காய் நீதியின் கிரீடம், நல்ல போராட்டத்தை, இந்த போராட்டத்தை பவுல் ஓடுனாரு, அவர் ஓட்டத்தை முடிச்சாரு. அவருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது என்று அவர் நம்பியிருக்கிறார். அவருக்கு மட்டும் இல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ, அவர் வருகையை குறித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருந்து அந்த பிரசன்னத்தோடு நம்ம வாழும்போது பரலோகத்தில் நமக்கான நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நீதியின் கிரீடத்துக்காக வருகையை குறித்து நம்ம ஆயத்தமாய் இருந்தோமானால் கர்த்தர் நமக்கு நீதியின் கிரீடத்தை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கிறவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.